பல வித்தெல்லாம் இருக்கு சாமி. இது என்ன சாமி? எலுமிச்சம்பழம். இது ஜொம்பு. ஜொம்புக்குதான் சொம்பு இது. இது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் வாயில பூல்ல சாமி. இது என்னது? எலுமிச்சம்பழம். அது என்னது? ஜொம்பு. இது என்ன சாமி? இது என்ன சாமி? சொம்பு. இது என்ன சாமி? எலுமிச்சம்பழம். இது என்ன சாமி? ஒரு வாரம் சொல்லி சும்மா சொல்லி நானு. சாமி, இந்த பயத்தை கீழே வச்சிட்ட சாமி. மேலே இந்த ஜொம்ப கவுத்துட்ட சாமி. உள்ளே இல்லாது எலுமிச்சம்பழம். மேலே இல்லாது சொம்பு. உள்ளே எலுமிச்சம்பழம். மேலே சொம்பு. உள்ளே எலுமிச்சம்பழம். மேலே சொம்பு. உள்ளே மேலே உள்ளதெல்லாம் வெளியே வைக்கிறாங்க. ஒரு 8 வாரம் சொல்லுங்க. சாமி உள்ளே இருக்குது அந்த எலுமிச்சம்பழம். ஆமா. மேலே சொம்ப கவுத்துட்ட சாமி. இந்த சொம்பு மேலே கைப்படாது. ஆனா அந்த பயம் கைக்கு வந்துடும் சாமி. எப்படி பாதியா? சொம்பை எடுத்தாதான் எலுமிச்சை மாதிரி எடுக்க முடியும். சொம்பே எடுக்கனா என் கை மேல படாது. கேட்டுனியா? என் கை சொம்பு மேல படாது. ஆனா பழைய என் கைக்கு வந்துடும். பாத்துலாம். ஆமா ஆமா பாத்துலாம். வா நல்லா பார் சாமி. நல்லா பாத்துக்கோ. வந்தா பார் சாமி. மேலே கவுத்துட்ட சாமி. இப்போ அந்த பயம் வரப்போது சாமி கைக்கு. நல்லா பாரு. அது எப்படி பயம் வந்துருக்கும்? பழ கைக்கு வந்துச்சுன்னா சொம்பு கீழே பழம் இருக்குது. இவன் சொம்பு தின்னு தூக்கி பாரு. தூக்கி கேக்குதா பாக்கலாம். தூக்கு. கை உள்ள இருக்குது சாமி. ஆமா சாமி. சொம்பு உள்ள கிடையாது. இல்ல சாமி, எடுத்து பாரு சாமி. சொம்பு மேல கை படாது, பழைய கைக்கு வரும்னு சொன்னாப்ல. சொம்பு நீ எடுத்துட்ட, பழத்தை அவர் எடுத்துட்டாரு. சொம்பு மேல அவர் கை பண்ணல.